பார்த்து உட்காரு. ரூம்குள்ளேயே இருந்தா மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கும். வெளிக்காத்து பட்டா கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். வெயிட் பண்ணு, நான் வாசல்ல சேரை போட்டுட்டு வந்தவனை கூட்டிட்டு போறேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இதுவே எனக்கு நல்லதா இருக்கு. ஓகே, அப்போ நீ இங்கே இரு, நான் கிச்சன்ல போய் உனக்காக ஒரு சூப்பர் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இவ அமைதியா இருக்கா, அவன் பாசமழை பொழியறான். என்ன நடக்குது இங்க? வரேன் வரேன். என்ன மகா? திரு, என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் இல்ல? ஏய், என்னாச்சு திரு? எனக்கு என்னாச்சா? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ பிக் பாக்கெட் காரனை செக் பண்ற மாதிரி செக் பண்ற? இல்ல திரு, நேத்து நைட் யாரோ உன்னை கொலை செய்ய வந்தாங்களாமே. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ நீ உன்னை போய் கொலை செய்ய வந்திருக்காங்க. உனக்கு இப்படி நடந்ததுன்னு கேள்விப்பட்டதும் என் இதயமே நின்னு போச்சு தெரியுமா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? மகா, பதட்டப்படாம பொறுமையா நான் சொல்றத கேளு. எனக்கு எதுவும் இல்ல. அப்பாவை கொலை செய்ய தான் நைட் வந்தாங்க. என்ன, மாமாவை கொலை செய்ய வந்தாங்களா? ஆமா ஆமா, கிருஷ்ணசாமியை கொலை செய்ய தான் வந்தாங்க. ஏமா, நீ எதையும் முழுசா கேட்க மாட்டியா? நேத்து நைட்டு திரு வீட்டுக்குள்ள எவனோ கொலை செய்யற மோட்டிவோட வந்தான்னு சொன்ன. நீ என்ன பண்ண? ஐயோ, திருவுக்கு என்ன ஆச்சுன்னு பத்திரி அடிச்சுட்டு ஓடி ஓடி வந்துட்ட. திருவுக்கு எதுவும் ஆகல போதுமாமா? திருவுக்கு எதுவும் ஆகலங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா மாமா பாவம், அவரு 4 பேர் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரே தவிர கெட்டு போன்னு நினைக்க மாட்டாரு. அவரையும் கொலை செய்ய வந்தாங்க. ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இல்ல மகா, எந்த விவரமும் இது வரைக்கும் தெரியல. இப்போ நீங்களும் சர்வீஸ்ல இருக்கீங்க. உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கேஸை வேகப்படுத்தினா உண்மை சீக்கிரம் தெரிஞ்சிடும்ல. அதான் மகா, நான் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணதான் அப்பா ஸ்டேஷன் போயிருக்காரு. இங்க பாருங்க, இந்த டைம்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாவி பசங்க ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. ஆபத்து இல்லைன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். இனிமே கவனமா இருக்க வேண்டியதுதான். திரு, கிருஷ்ணசாமிய தனியா இருக்க விடாதீங்கப்பா. அவர் எங்க மாமா கேக்குறாரு? கேட்காம என்னப்பா பண்ண போறாரு? நான் பார்த்து பேசுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். மாமா இருங்க, நான் சந்தியாக்கு காஃபி போட்டு தரேன்னு சொன்னேன். உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வேண்டாப்பா, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். சந்தியா, உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? திரு, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. திரு, காஃபி எல்லாம் நீங்க போடணுமா? நான் இருக்கேன்ல, நானே போட்டு கொண்டு வரேன். இல்ல, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, நீயே போட்டு எடுத்துட்டு வா. ஆனா நீ எப்படி போடுறேன்னு நான் பார்க்கணும். வா. சரி வா.